ஸ்டாலின் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க 6 மாசமா 1 வருஷமா எப்ப பார்த்தாலும் பிஜேபி 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 மட்டும்தான் பேசுவார். நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் பிஜேபி நீங்க குறை சொல்றீங்க. இங்க மகேஷ்குமார் தும்பனார்னா அது பிஜேபி தான் காரணம். இப்படி எங்கேயாவது யாருக்காவது ஜுரம் வந்ததுன்னா அது பிஜேபி தான் காரணம். யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஐயோ பிஜேபி தான் காரணம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா திராணி இருந்தா 5 ஆண்டு காலம் நீங்க செய்த சாதனை வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க. செஞ்சாதானே உனக்கு செய்ய சொல்ல முடியும், கேட்க முடியும். எதுவும் செய்யல. ஆனா காரணம் பிஜேபி பிஜேபி பிஜேபி. நான் கேட்கிறேன், மத்தியில பிஜேபி, மாநிலத்தில் அதிமுக, என்ன தப்பு? மத்தியில பிஜேபி, மாநிலத்தில் அதிமுக, ரெண்டுமே கூட்டணி. உங்களுக்கு என்ன வேணுமோ மோடியை கேட்டா கொடுக்க போறாரு. ஸ்டாலின் அவர்கள் அங்க நேரா அங்க மத்தியில போய் சண்டை போட்டா ஏதாவது கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது. நான் சொல்லக்கூடாது, ஒன்னும் கிடைக்காது. ரெண்டுமே மத்தியிலையும் நம்ம கூட்டணி, மாநிலத்திலும் நம்ம கூட்டணி. தமிழ்நாட்டில் அவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான், அப்படிதான் வேணும், அப்பதான் வரணும். அதனால நான் சொல்றேன், பெரியோர்கள், தாய்மார்கள், நீங்க எந்த கட்சி, ஜாதி, மதம், இனம் எதனா இருந்துட்டீங்க, தயவு செய்து இந்த திமுக மோசடி திமுகவை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நிர்வாக திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் திமுகவை விரட்டி அடித்து அதிமுக ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு இந்த உத்திரமேரு தொகுதியிலே என் அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். இன்னொன்னு என்னுடைய அருமை நண்பர் நம்ம கூட இல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையிலே ஒரு சமூக நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். நம்ம கூட சேர்ந்து எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய நோக்கம் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அது யார் இந்த பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, மிக பிற்படுத்த மக்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, நாம் முன்னுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும், எல்லோரும் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்றவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். கொடூரமான கொலை செய்திருக்கின்றார்கள். எல்லாம் இன்னும் 1 மாதத்தில் எல்லா விசாரணை வெளியில வந்திருப்போம், எல்லாமே வெளியில வரப்போகுது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஜெகனா இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை நாம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். உத்திரமேரூரிலே மகேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று பலவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.